Yes. Okay. Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, once again, Father, that you have been so gracious and kind, Father, that you have invited us to sit at your feet. Help us, Father, to understand your truth, what you're telling us, Father God. We as the church come together, Lord, to listen to you. You are the head of the church. And we want to know, Father, what pleases you and what is your purpose and what should we be doing as stewards and apostles and disciples, Father, as long as we are on the earth. Lord, today, whatever we are discussing may it be useful for our hearts, for our lives, Father God. May it be for the glory of for you and your kingdom, Lord. Touch us, save us, talk to us, mold us, break us, Father God. Um, so that we are better tools in your hands, Father. All our desires are subdued, we are humbled, and only your will remains in our heart, Father God. Help us not to change our focus. May you be the center of our lives all the time. Be with us, Father, as we dwell on your word. In Jesus' wonderful name I ask. Amen. All right. ஸோ நம்ம பார்த்துட்டே வந்தது நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்துட்டே வந்தோம். எப்படி காட் ஃப்ரம் கிரியேஷன் ஆஃப் இஸ்ரேல், அவங்களுடைய பர்பஸ் என்ன, தென் ஜீசஸ் கம்மிங் டு ரிடீம் அஸ், ஹீ சென்ட் த ஹோலி ஸ்பிரிட், அது எதுக்காக, அண்ட் தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் த சர்ச். அப்போ சர்ச்சோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு, அண்ட் வாட் ஹேப்பன்ட் ஓவர் த லாஸ்ட் 2000 years in the history of the church, இல்லை டாக்ட்ரினலி என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அது பார்த்துட்டே வரும்போது we are kind of at the end of the series, learning from what was Jesus's last messages to the churches. சர்ச்னு அட்ரெஸ் பண்ணி அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை compile பண்ணி we are trying to learn from that. So we know it is in the book of Revelation. There are 7 churches mentioned. John the disciple எழுதுறாரு, but Jesus is telling him what to write, and the message is going to the 7 different churches. அப்போ the 7 different letters போகிறது actual town and cities or towns, இப்போ உள்ள டர்க்கியில் இருக்கிற cities தான் அப்படின்னும் பார்த்தோம். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் அட்ரஸ் டு பர்டிகுலர் சர்ச்சஸ். அண்ட் சர்ச் இஸ் நாட் அ பில்டிங், சர்ச் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் பிலீவர்ஸ்ன்னு தெரியும் நமக்கு. ஸோ அந்த குரூப் ஆஃப் பிலீவர்ஸுக்கு ஜீசஸ் அட்ரஸ் பண்ணி உங்கள் குரூப்பில் என்ன இஷ்யூ இருக்கா, என்னது நல்லது இருக்குன்ட்டு நம்ம அது பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ தெர் ஆர் 7 letters, அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி நமக்கு நல்லா அது ஞாபகம் வைக்கிற மாதிரி சில லேர்னிங் டூல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எவ்ரி சர்ச் தெர் ஆர் 7 points to remember. So let me see if I can show that. One sec. I think I don't have it here. ஒரு செகண்ட், நான் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம ஒரு தடவை. யா, ஸோ தெர் ஆர் 7 பாயிண்ட்ஸாக அந்த ஒவ்வொரு லெட்டர்லையும் இருக்குது. என்னது இருக்குது? ஒன்று நேம் ஆஃப் த சர்ச், ஒவ்வொரு சர்ச்சுடைய ஊர் பேர் தெரியும். அப்போ அந்த ஊர் பேர் க்ரீக்கில் தெர் இஸ் அ மீனிங் ஃபார் எவ்ரி, அந்த டவுனோட பேரில் there is a meaning in Greek, and that is connected to the information in the letter. So that is the very very interesting point. அதே மாதிரி ஜீசஸ் ஒவ்வொரு லெட்டரையும் அட்ரஸ் பண்ணும்போது he describes himself. யார் லெட்டர் எழுதுறாங்க அப்படி அந்த ஃப்ரம் அட்ரஸ் மாதிரி யார் லெட்டர் எழுதுறாங்கன்னு he is explaining about himself, and that is all taken from chapter 1 of Revelation and used in chapters 2 and 3. ஸோ தன்னை பற்றி அவரே சொல்கிற பாயிண்ட்ஸ். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் அந்த லெட்டரும் அந்த பேர் நேம் எல்லாம் லிங்காக வரும். நம்ம அது படிச்சுட்டே வந்தோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் டு நோட் இஸ் த டைட்டில் ஆஃப் ஜீசஸ். தேர்ட் பாயிண்ட், ஹீ இஸ் கோயிங் டு சே வெல் டன், இல்லை கமெண்ட் பண்ண போகிறார், நல்ல பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறார் அந்த சர்ச்சை பற்றி. அதுக்கப்புறம் கன்சர்னிங் பாயிண்ட்ஸ், எது தப்பு பண்ணுறாங்கன்னு அந்த பாயிண்ட்ஸ் ஹீல் டெல். And then he'll say caution, why don't you do this, இது ரொம்ப மோசமாக இருக்குது, why don't you change அப்படின்ட்டு he gives a caution word as well, ஒரு caution or a counsel, advice. So he does that.
Okay, that is another fifth point. Sixth point, he'll say, இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு விளங்குச்சுன்னா, when you overcome, let us you follow that, you obey that, then you get a reward. அதுவும் பார்த்தோம். பட் நம்ம சீரீஸில் we didn't focus on that. We were focusing till point 5. Point 7 வந்து, even though the letter is addressed to a particular group of believers living in a town, he ends every letter by saying, the message is for those who have a ear, let them hear. அப்போ காது இருக்கவங்க எல்லாரும் கேட்க முடியும்னா, so that means it is for any church goer. இது one more reason why we understand that Jesus also said, இந்த ஒரு லெட்டரை அந்த ஊருக்கு மட்டும் அனுப்பாதீங்க, இந்த லெட்டரை எல்லாருக்கும் அனுப்புங்க, லைக் pass it on to all the churches. So that means all the group of believers over time. So அப்போ ஆரம்பிச்ச சர்ச்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் we are reading that book, we are understanding, we are getting guided by the Holy Spirit through that. So the message is for anybody who has a ear. Yeah, and we have to spend time, meditate, read, understand. We are called to do that. Okay. So in the 7 point of the churches, we are looking at every church. So we are right now in the series at the 7th church, which is Laodicea. And we are almost at the end, but I'm just going to very quickly go through. Okay. So I'm going a little back in reverse to go through it. Okay. Right. So point number 1, the name is Laodicea. Leo na people, Deis na decision எடுக்கிற மாதிரி. So judge பண்றது, ஆசைகளை, like that is their will மாதிரி. Yeah. Remember as laity, easiest to remember பண்றதுக்கு laity comes from the word Leo, and Deis is decision making. So in other words, people are making decisions for themselves. That was never God's plan. Eve did that. Adam, Eve did that. She decided on herself. God had told her something, and she decided, oh, when Satan said, oh, you will become like God, and so on, oh, then let me become like God. And then she started doing it. Like she decides. So that was never a good thing. So Laodicea is name of the word. People are making their own law. People are deciding which is right, good. அப்படின்லாம் அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. This is exactly, we all know it's happening now. Okay, so Laodicea is standing for that. It is a rich town. Example to remember, even when they had an earthquake, Rome Caesar இல்லை அவங்க ஆஃபர் பண்ணாங்க, and they said, no, we have enough money, we can rebuild ourselves அப்படின்னு. அவ்வளோ பணக்காரங்க. They had some special wool, so they were very fashion conscious. They made their own wool, special things. So fashion capital, Paris madri, right? They were deciding on that. They were also very advanced in science, that they had some special eye medicine, medical collegeம் இருந்துச்சான். நிறைய டாக்டர்ஸ்லாம் கேதர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் தே ஹேட் அ ஸ்பெஷல் ஐ மெடிசன். ஸோ நோன் வேர்ல்டுலேருந்து வந்திருப்பாங்க எல்லாரும் இந்த ஊருக்கு. ஸோ தே வர் குட் இன் ட்ரேட், தே ஹேட் குட் மணி அண்ட் வெரி ஃப்ளரிஷிங். குறையில்லாத ஒரு ஊராக இருந்திருக்கு லயோடேசியா. ஸோ திஸ் we can learn from the name. Okay. Another point which they had was they did not have their own source of water. This was their negative. They had a problem with water supply. So பக்கத்தில் இருக்க 2 ஊர்ல இருந்து they brought water. ஒன்று ஹைரோபோலிஸ் வந்து ரொம்ப ஹாட் ஸ்ப்ரிங்ஸாக இருக்கிற ஒரு ஊர். கொல்லோசே மவுண்டன் ஸ்ப்ரிங்ஸ், கூல் வாட்டர் இருக்கிறது. ஸோ ரெண்டும் வந்து சேரும் போது they got lukewarm water. Neither did they get nice hot spring water, neither did they get cool refreshing water from the mountain. ரெண்டும் கிடைக்காது. They used to get this, and they had a problem with power supplies. அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஜீசஸ் அவங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறாருன்னா, he says, I am the Amen, I am the faithful and the true witness, and he's from the beginning of the creation of God. அங்கிருந்து அப்ப இருந்து he's there, like before pre-creation, he's of God, Godோட part, right? So John 1:1ல இருக்கிற மாதிரி.
So he's saying that. Why does he say that? There is nothing fake about him. No hypocritical. எல்லாமே அவர் சொன்ன அத்தனை பாயிண்ட் ஆதி முதல் கொண்டு he is the there is no ஒரு டபுளே கிடையாது. He is very trustworthy because he is the truth. He is faithful. He is witnessக்கு நிக்கிறவர் இல்லை. He is ready to we learnt about witness. Witness is a martyr. So he's ready to do for truth. Amen also is verily, verily. சொல்றது தான் ஆமேன் இல்லை. ஸோ திரும்ப அழுத்தம் ரிப்பீட்டடாக the same word சொல்கிறார். ஷோயிங் that Laodicea has lost the truth. அவங்க அந்த பாயிண்ட்டை விட்டுட்டாங்க. உண்மை எதுன்னு விட்டு போன மக்கள்கிட்ட கடவுள் வந்து நான் தான் ட்ரூத் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ மீ த ஆமேன் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ரைட் அப்படின்னு சொல்லி ஹி ஸ்டார்டிங் டு டாக். ஓகே, ரைட். ஸோ lukewarm attitude தான் இந்த சர்ச்சோடைய ஹைலைட் ரைட். யாராவது வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? ரெவலேஷன் 3:15-17. I know thy works, that thou art neither cold nor hot. I would thou wert cold or hot. So then, because thou art lukewarm, and neither cold nor hot, I will spew thee out of my mouth, because thou sayest, I am rich, and increase with goods, and have need of nothing, and knowest not that thou art wretched, and miserable, and poor, and blind, and naked. Yeah. So in the city we saw, right? It is such a flourishing place, ரொம்ப fashion conscious, health conscious. அப்படி இருக்கிற ஒரு ஊருக்கிட்ட he is actually telling you guys you're not realizing that you are wretched, miserable, poor, blind, naked. எப்படி பாயிண்ட்ஸ் சொல்கிறாருல்ல. ஸோ பாயிண்ட் நம்பர் சர்ச்சில் நம்ம பார்த்துட்டு வர்றது பாயிண்ட் நம்பர் 3, they have no good points at all. God doesn't highlight anything. He doesn't commend anything about this church. So he's directly going to face them with their mistakes. நேரா he's coming there. He's saying you are lukewarm. நீங்கள் ஹிப்போக்ரட்டிக்கலாக வேஸ்ட்டாக உட்காந்துருக்கீங்க. You are in reality with nothing. Imagine telling someone who's rich, it seems they are a hill town. So many people had second homes. They had vacation homes மாதிரி, luxury cottages அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அவங்க. அந்த பீப்புள்கிட்ட போய் நீங்கள் ரெச்சட், மிசரபிள், புவர் அப்படிலாம் சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? பட் that's what Jesus is telling them. அவ்வளோ ஒரு தப்பாக நீங்கள் உங்களை நினச்சிட்டு இருக்கீங்க. யூ திங்க் you are in a good place. You are not. அதனால தான் God of truth is talking that. Yeah, he is telling that நீங்கள் ஒரு ஃபேக்காக நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். He is highlighting that. So if you notice, compared to the previous churches, they are not having persecution. The doctrine is not wrong. அதெல்லாம் தப்புன்னு சொல்லலை God. ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ்லாம் உங்கள் காங்கிரிகேஷனில் இருக்கிறாங்க. நிக்கோலேட்டியன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அந்த டீச்சிங்கை நீங்கள் யூ ஆர் அக்செப்டிங் இட் அஸ் ட்ரூத். அந்த தப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. he is not pointing out any problem like that. Correct? You notice that? Because they are in a very comfortable place, right? Abundance, prosperity, safe, வார் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கிற ஒரு ஊர்கிட்ட சொல்கிறார். அவங்கக்கிட்ட தான் லூக் வார்ம்னு சொல்கிறாரு இல்லை. இந்த 2 டைப் ஆஃப் வாட்டர் வந்து ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட். வை டஸ் he யூஸ் த வேர்ட் லூக் வார்ம்? பிகாஸ் தீஸ் பீப்புள் ரியலி நோ த மீனிங் ஆஃப் இட். இந்த டவுன் பீப்புளுக்கு 100% they would have understood. ஹாட் வாட்டரும் வரல, கோல்டு வாட்டரும் வரல. இந்த 2 ஊர்லேருந்து தான் they were getting either this or that. அது 2ம் வரலன்றது. So they get that. Yeah. So how does God decide whether this believer is a zealous believer who's either hot or cold? ஏன்னா God tells either be hot or cold ன்னு சொல்வார்ல. So we come to understand that if you are a believer, if you have living for Jesus, you will have acts. நம்ம செய்கைகள் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்துறதுல குளுமையாக we'll be there or
spirited, zealous, fire order, we will act either one or this. So there are some very charitable, loving, kind, மற்றவங்களுக்கு சர்விங் டெண்டன்சியோட இருக்கிற பிலீவர்ஸ் இருக்கிறாங்க இல்லை அந்த மாதிரி ஒர்க்ஸில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ தே யூ கேன் இமேஜின் அஸ் மேபி ரிஃப்ரெஷிங் கோல்ட் வாட்டர் பீப்புள் ஆர் heated and spirited are people who will fight for it. என்ன நடந்தாலும் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, I'm going to go spread the gospel சொல்கிறவங்க அவங்களாம் very zealous with a lot of fire in their hearts, right? So both are good in God's eyes. He's saying do something. ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்ற மாதிரி he's telling. Why? If you are having faith, if you believe and if you claim that we have faith in Jesus, it has to show out. It has to overflow out. Faith is not just a thought. It's not just a feeling. It's a action word. வெளியில் வரணும் இல்லை? And we saw when Abraham is called, faithனால ஒன்றும் தெரியாத ஒரு ஊருக்கு ரெடியாக கிளம்பி வந்துட்டார். It came out in his action. Noah, ஒன்றும் தெரியாத ஒரு இதில் ஆர்க்கு கட்டினா he did that. The same applies still. Paul, Peter, Philip, name it, everybody. They all did it. அது ஆக்ஷனில் வெளியில் வரும். That's why James tells, without faith, without action, faithன்னு நான் எனக்கு ஜீசஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை, ஜீசஸ் தான் என்னோட காட் அப்படின்லாம் சொல்லிட்டு வெளியில் தெரியாமல் இருந்துச்சுன்னா it's like dead faith, no use. This is so applicable to Laodicea. Yeah. That is the main point. So we're ரொம்ப செல்ஃப் ரைச்சஸ், வேறு காடெல்லாம் நாங்கள் கும்பிடலையே, நாங்கள் ஜீசஸ் தானே, ஜீசஸ் தான் எங்கள் காட்லாம் சொன்னால் பத்தாது. That's not enough. It's very hypocritical, very fake, very not like a Christian which God wants us to have, right? நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தால் போதும். நான் இது கொலையெல்லாம் பண்ணல, நான் இந்த தப்புலாம் பண்ணல, நான்லாம் ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டியன்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது, ரைட்? அந்த மாதிரி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு நிஜமாவே ஃபெய்த் இருந்ததா அப்படின்னாக்கா, ஆமாம், வெளிப்படையாக வெளியில் ஒன்றும் தெரியாதனால. ஸோ in God's eyes, it made no sense. Yeah. We remember the fruit of the Spirit. So if you are a believer, you have the Holy Spirit in your heart, which will change us, change our attitude, change our actions, change our thoughts. எல்லாமே மாறிடும். அதான் நியூ பீயிங்காகவே மாறுறோம். மாறி வெளியில் வர்றது will be the fruit of the Spirit, இல்லை? Having generosity, kind, peaceful, loving, and the behavior varum. Right. Okay. So these guys were not like that. They were indifferent. They were not like bothered about the outside world. They were very self-reliant. Okay. I like this word, too blessed to be stressed. அதெல்லாம் எங்கள் ப்ராப்ளமே இல்லை, நாங்கள் we are comfortable இருக்கோமா அதோட முடிஞ்சிச்சு. They were like that. They were absolutely useless. Okay. Okay. So that's what we saw. And there are Bible portions which talk about end times, peopleோட attitude எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய போர்ஷன்ஸ் வாசிச்சோம். Timothyல வாசிச்சோம். They'll be lovers of themselves, lovers of money, proud, disobedient to parents, unthankful. இதுக்கெல்லாம் 10 commandments இல்லை, isn't it? This is attitude. We become so சறுக்கி போயிட்டோம் நம்ம. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட் ஆத்தர்ஸ் have got that so well. And end times, this is what they're saying. No self-control. Good, they don't like. Despisers of good. Right? The long list, okay? Lovers of pleasure rather than lovers of God. எல்லாம் மாறி போச்சு. And it is so applicable, I think, to the present form of people. So this is there in Hebrews, very similar. 2 Peter 2, don't be of the world. World is an enemy to God, so the focus needs to be Jesus completely. All that. Okay, got it. Okay. Israel also had the similar attitude, and they were warned. They were called to repent multiple times, and they failed. Apart from idol worship, their attitude also they had problem. இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சோம். Okay. So how does
God called them. He says, you guys are lukewarm and fruitless Christians are இருக்கிறீங்க. But still he continues to be kind towards his church. இந்த மாதிரி இருக்கிற ஒரு lukewarm church கிட்ட கூட hypocritical church, right? Fruit ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு சர்ச்கிட்ட கூட he shows mercy and grace by inviting them. He still tells them, guys, repent, change. These are your mistakes. I'm noticing it. I know your works. சரியில்லை, மாறுங்க, வாங்க அப்படின்னு he's still giving them time to change. Okay. And then he tells them what has to be done. So there were 3 things which they were very reliant on. அவங்க அதில் தான் அவங்களுடைய எக்கானமி ஆஃப் தட் டவுன் இருந்தது இல்லை. தேவர் வெரி ட்ரேடிங் ஹப்னால தேவர் இன் அ குட் பிளேஸ் ஜியாகிரபிக்கலி. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டில் நல்ல சென்டரில் இருந்தாங்க அவங்க. ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டும் இந்த ஊரை தாண்டி அந்த அந்த ட்ரேட் ரூட் இருக்கும். அதே மாதிரி நார்த் சவுத்துக்கும் இந்த ட்ரேட் ரூட் இருந்துச்சு. ஸோ அதனால் தேவர் இந்த ஜங்ஷன். So they were flourishing and abundant, plus they had their good clothes and medical, and the message which Jesus gives and tells them, now I'm giving you something else. You guys come to me. அப்படின்னு சொல்றது. ஓகே, ரெவலேஷன் 3:18 இருக்கு. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 3:18. நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிற்கண் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அவரு இந்த பாயிண்ட்ஸ் எதுல ரொம்ப பெருமையா இருந்தாங்களோ, எதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா அதை ரிலை பண்ணி இருந்தாங்களோ, அந்த பாயிண்ட்ஸை இஸ் ஹைலைட்டிங் அண்ட் டெல்லிங். உன்னோட பணத்தில் நம்பாத, நான் கொடுக்குற கோல்டுக்கு வா. ரைட்? நீங்கள் ரிச்சுன்னு நினச்சிட்டு நாட். ஸோ உங்கள் கார்மெண்ட்டை நம்பாதீங்க, நான் கொடுக்குற கார்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. உங்கள் மெடிசனை நம்பாதீங்க, நான் கொடுக்குற மெடிசன். நேராக இஸ் அட்டாக்கிங் ஆல் த அவங்க எது ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ. ஸோ நமக்கு இது ரொம்ப பொருந்தும். நான் நல்லா படிச்சிருக்கேன், இது நல்ல எஜுகேஷன் எனக்கு இருக்குது, ஒரு நல்ல வேலை இருக்குது, ஒரு நல்ல சிட்டியில் நல்லா வாழ்ந்துட்டுருக்கோம். அட்டாக் ஃபார் ஆல் ஆஃப் தேட் இல்லை. நம்ம எது நமக்கு ஃபவுண்டேஷன், நம்ம ஸ்டெபிலிட்டிக்கு இதெல்லாம் தான் நமக்கு நம்மளை ஸ்டேபிளாக வச்சுருக்குன்னு நம்ம எது நம்பி இருக்கிறோமோ அதுதான் ஜீசஸ் டெல்லிங், டோன்ட் ட்ரஸ்ட் ஆன் தேட். தட் இஸ் யூஸ்லெஸ். Right? That's what he's highlighting and telling. Okay. Yeah. Okay. See, what man considers as wholesome ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இது அத்தனையும் இருந்துச்சுன்னா தே ஆர் அல்டிமேட் சந்தோஷம். ரைட்? அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான். வெறும் வெல்த் கிடையாதுன்னு நமக்கே தெரியும். வெறும் பணம் இருந்தால் பத்தாது. ஹெல்த் வேணும், அது தெரியும் நமக்கு. ஹெல்த் வேணும், சந்தோஷமாகவும் இருக்கணும். ஸோ இந்த 3 இருந்துச்சுன்னா, ஓ மை குட்னஸ், யூ ஆர் இன் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு இது வேர்ல்டு சொல்கிறது. ஓகே. அண்ட் தீஸ் ஆர் த 3 விச் தீஸ் பீப்புள் ஆல்சோ ஹேட். தே ஹேட் வெல்த், தே ஹேட் ஹெல்த், ஹாப்பினஸ், கிராண்டி எல்லாம் இருந்தது. ரைட்? தே வர் லைக் டூயிங் வெரி வெல் இல்லை. அண்ட் ஜீசஸ் கம்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் ஆல் ஆஃப் திஸ். ஹீ சேஸ், என்கிட்ட இருந்து பணம் வாங்குங்க, என்கிட்ட இருந்து கண்ணுக்கு மருந்து வாங்குங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள், அந்த பவர், அதெல்லாம் விடுங்க. ஐ வில் கிவ் யூ ஒன் கவர் ஒன். அதுதானே திங்க் அபவுட் ஆர் சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் எதுக்கு பார்க்குறோம்? இட்ஸ் வெரி ஹிப்போக்ரிட்டிக்கல். வெளி உலகம் நம்மளை எப்படி பார்த்து எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறது தான் அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், isn't it? அந்த point is gone, that is where Jesus is telling. So it applies to all of us, not just Laodicea. Okay, so that's when he's telling. Now
and let us okay, I am picking on this second point. Okay, I will give you white garments so that you are clothed and the shame of your nakedness may not be revealed. The nakedness mankind enga ஆரம்பிக்குது? It starts from Garden of Eden. எப்போ they are realizing that they are naked? After the fall. அதுக்கு முன்னாடி they did not, right? So they did not realize that. This is in Genesis 3:7. Okay, அப்பதான் they need a cover. அவங்களுடைய guilt, guiltக்கு தமிழ் என்ன? Guilt creates shame, இல்ல? அதனால அதை மறைக்கணும் அப்படின்லாம் தோணுது. So that is when they realize this point. அப்போ அதுக்கு முன்னால Adam was probably clothed in righteousness or clothed in light. Why do we think that? We think like that because Psalm 104, 1 and 2 பாருங்க. Psalm 104, verses 1 and 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீ மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். இதுல God டிஸ்கிரைப் பண்ணும்போது he's covered in light or he's clothed in light ன்னு வருது இல்லையா? நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் பாருங்க 1 John 1:5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. So God வந்து clothed in light, he was light, அந்த மீனிங் இருக்கு. So Adam was made in God's likeness இல்லையா? கடவுள் மாதிரியே தான் இல்ல. Genesis 1:26-27ல he made Adam out of his own image and likeness ன்னு இருக்குல்ல. So அதனால Adam must have been clothed in light. பாவம் பண்ண பிறகு he lost it. அப்பதான் they are realizing they need a cover. Fig leaves எடுத்து வைக்கிறாங்க. You get that? Okay. So God is now taking the people of Laodicea, அவ்வளோ ஸ்டைலிஷா பந்தாவா இருக்கிற மக்கள்கிட்ட he is telling, நீங்க ஒரு ரொம்ப கேவலமான இடத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த இதெல்லாம் பத்தாது, உங்களுக்கு வேற ஒரு ட்ரெஸ் வேணும், வேற ஒரு கவர் தேவை, and I will give you. Did he give to Adam and Eve? He gave. இல்லையா? Fig leaves பத்தாதுன்னு சொல்லிட்டு what did he give? Skin. Correct, yeah. So sin cover பண்றதுக்கு fig leaf பத்தாது, was not enough. God had to give innocent blood to cover the sin. அந்த act தான் நம்ம வருஷம் those people remembered. Noah, Abraham, Job all remembered. ஆடு தானே அவங்க பலியை கொடுத்தாங்க எல்லா டைம், ஏபல்ல இருந்து they gave that, and till the Lamb of God time, till the Jesus time, அது வரைக்கும் it came to prove that innocent blood has to be shed to cover sin. Hebrews 9:16 correct தானே? Hebrews 9:16 கரெக்டா சொல்றேன் பார்த்துக்கேன். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவருடைய மரணம் இல்ல அது இல்ல. ஹீப்ரூ 9 இல்ல, நான் தப்பா சொல்லியிருக்கேன்ப்பா. ஹீப்ரூஸ் ரத்தமில்லாமல் பிரதிஷ்டை அந்த வசனம் தான். I'm searching for that verse. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டு கடா இவைகளை ரத்தம் 22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. Right? அது இல்லாம there is no solution. So it has to be
through blood. And அதுதான் we are seeing here as well. அப்போ அந்த ஒரு கவர் தேவை, சின்ன மறைக்கிறதுக்கு. அந்த கவர் was ஜீசஸோடைய blood, right? So that's what he is offering. So now we understand what Isaiah 61:10 is telling. Galatians 3:27 Old Testamentல இருக்கு, New Testamentல இருக்கு. என்னது? That அந்த robe, அவர் கொடுக்கிற உடை is our cover அப்படின்றது we know. நம்ம இந்த வசனம் நிறைய தடவை பார்த்திருக்கோம். Isaiah 61:10 and Galatians 3:27. So only a believer can get that cover. கரெக்ட் தானே? அப்பதான் நம்ம சின்ஸ் வெளியில தெரியாம இருக்கும். நம்ம சின்ஸ் வெளியில தெரியல, கடவுளுடைய கோபம் நம்ம மேல விழாது. ஸோ இதுக்கு வேண்டிய வேற வசனங்கள், remember this is very important verse, so it's worth reading. 2 Corinthians 5:21, very very important verse. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஸோ இந்த ஆக்ஷன்ல என்ன நடக்குது? நம்ம சின்னெல்லாம் ஜீசஸ்ட போட்டுட்டோம் கிராஸ்ல, அவருடைய ரைச்சஸ்னஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம், ரைட்? நம்மளோட ரைச்சஸ்னஸ் ஐ மீன் becomes like our righteousness. This is simply amazing, fantastic, mind-boggling. No other religion will give, nowhere else we will find. This is only by Jesus. Even the concept is only by Jesus. இதை காப்பி கூட யாரும் அடிக்கல, right? This is unique. So this is the only way sins can go away from man. வேற எந்த வழியிலும் போகாது, கரெக்டா? நம்ம சுய சக்தினால போகாது, மேஜிக்னாலையும் போகாது. This is the only way. So this is very very important. So வெறும் சின்ஸ் போறது மட்டும் இல்லை, அவருடைய ரைச்சஸ்னஸும் நமக்கு கிடைக்குது. அதான் அந்த ட்ரெஸ் மாதிரி, அந்த கவர், ரைட்? அங்க ஏதேன் தோட்டத்துல கிடைச்ச அந்த அட்டோன்மெண்ட் கவர் கண்டினியூஸ், ரைட்? Have a look at this. This also I like. This is what God sees. Okay, we are, till we die we make mistakes, we still sin, but when God looks at us, he's seeing it through the cross, where Jesus, his sonோட bloodல தான மறைஞ்சிருக்கும். So அந்த cross மறைச்சிக்குது நம்மள. Okay, so this is like amazing. I'll repeat it every time because it is fantastic. Okay, so just to underline who gets this clothing, யாருக்கு இந்த ஸ்பெஷல் சால்வேஷன் கிடைக்குது? இந்த 2 வசனத்துல பார்த்தோம் இல்லையா? believers get it, like, right? He arrayed me in a robe of righteousness. Who? salvation கிடைச்சவங்களுக்கு. He clothed me with garments of salvation, and that became the robe of his righteousness. Makes sense now, right? Galatiansல சொன்ன மாதிரி we are clothing ourselves with Christ. நம்ம அப்படியே ஜீசஸ் துணி மாதிரி நம்ம போத்திக்கிட்டோம். Okay, and in the meaningலாம் we can understand. So just to make it little more clear, there are some verses just in the book of Revelation, just to see who all gets the salvation robe. Okay, so in the throne room, God's throne room, there are some elders. Okay, and the elders எல்லாரும் அந்த whiteல dress பண்ணிருக்காங்க. Revelation 4:4 பாருங்க. Round about the அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். So the elders எல்லாரும் are clothed in white. Martyrs இருக்காங்கல்ல, so those who died for the gospel, right? So அவங்க கடவுள்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ காலம்தான் கஷ்டப்படணும்? மீனிங் செகண்ட் கம்மிங் வேகமா நடக்கட்டும், இனஃப், மே யூ பி க்ளோரிஃபைட், காரியங்கள் நடக்கட்டும்ன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குது, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது நடக்கும் போது அந்த எக்ஸ்பிளனேஷன்ல இது இருக்கு. ஓகே, ரெவலேஷன் 6:11. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும்
இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்ச காலம் இருங்க, இன்னும் பர்சிக்யூஷன் நடக்கும், இன்னும் மார்டியர்ஸ் வருவாங்க, ஒரு சர்டன் நம்பர், காட் நோஸ் தட் நம்பர். அது வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணுங்க. ஆனா ஆல்ரெடி போனவங்களுக்கு தேர் இஸ் அ ஒயிட் ரோப் கொடுத்துருக்காங்க, காட் கொடுத்துருக்காரு. ஸோ தே ஆர் வேரிங் இட். ஓகே, அதே மாதிரி நம்ம ராப்சருக்கு அப்புறம் 7 years ட்ரிபுலேஷன் பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த ட்ரிபுலேஷனில் many people will again become believers இல்லையா? அந்த பிலீவர்ஸ்க்கும் கொடுக்கப்படுது. ஸோ திஸ் இஸ் இன் ரெவலேஷன் 7. ரெவலேஷன் 7:9 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஓகே, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒயிட் ரோப். 13-14 அதே சாப்டர். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதான் பாயிண்ட். வெள்ளை அங்கி யாருக்கு கிடைக்குது? Those who are believers and who are hiding behind Jesus' blood. Those who believed in the cross. அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மேக் சென்ஸ் இல்லையா? ஸோ இது ட்ரிபுலேஷன், கஷ்டப்பட்டு வெளியில் வந்தவங்களுக்குலாம். ஓகே, எல்லாருக்கும் உண்டு. ஸோ இதெல்லாம் ஏர்லி பார்ட் ஆஃப் ரெவலேஷனில் இருக்கு. ரெவலேஷன் 19, 20, 21, 22 எண்ட் பற்றி, when Jesus is going to come back பற்றி. இடையில உள்ள போர்ஷன் தான் அந்த 7 வருஷத்தில் நடக்கிற டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டிஸ்லாம் அந்த போர்ஷனில் இருக்கும், இடையில இருக்கும். ஸோ எல்லா பிலீவர்ஸுக்கும் உண்டுன்றது ரெவலேஷன் 19 பாருங்க. ரெவலேஷன் 19ல ஜீசஸ் இஸ் ரிட்டர்னிங், ஜீசஸ் கம் பேக் டு த வேர்ல்ட். ஆமாம், ஸோ அந்த டைமில் பாருங்க, ரெவலேஷன் 19 verses 6, 7, 8. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரு வெள்ள இறைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கத்தை போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நம்ம எப்படி நீதிமானாவும் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட்ல பார்த்தோம். ஜீசஸ் பின்னாடி அவரோட ரைச்சஸ்னஸ் becomes our right. Absolutely. So அதுதான் அந்த ட்ரெஸ். See, so many places the Bibleல proof இருக்கு. Okay, verse 14 same thing. 9:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவர்களுக்கு பின் சென்றார்கள். ஜீசஸ் பின்னாடி வர பெரிய ஆர்மி ஆஃப் ஹெவன் will be us, all the believers. Okay, so we'll all come back dressed in white because we are having his righteousness, we are clothed in his this thing, right? Okay, நம்ம முன்னாடி பார்த்த சர்ச், டெட் சர்ச்னு சார்டிஸ் ஒரு சர்ச் பார்த்தோம்ல, அந்த சர்ச்சில் கூட நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரெஸ் தரேன்னு சொல்லுவார். அது வாசிச்சு பார்க்குறீங்களா? ரெவலேஷன் 3:5ல சார்டிஸ் சர்ச்சுக்கு, ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புத்தகத்தில் அவனுடைய நாமத்துக்கு. It's okay. So I'm just highlighting. So he promises that even அவங்களும் ஒரு டெட் சர்ச் இல்லை, ஒரு வேஸ்ட் சர்ச்சாக இருந்தாங்க. அந்த சர்ச்சுக்கும் கடவுள் சொல்கிறார். ஆனால் அந்த டெட் சர்ச்சில் கொஞ்சம் பேர் நல்லவங்கன்னு இருக்கும், இதில் அதுவும் இல்லை. இந்த சர்ச்சில் he overcomes and I'll give you white garment சொல்றாரு, right? So you get the picture. So white garment, his righteousness. அப்போ சால்வேஷனே தெரியாத சர்ச்சா இருந்திருக்கு, கரெக்ட் தானா? லயோடேசியா சர்ச். ஆமாம், அதனால he is telling இந்த உலக பிரகாரமான ஃபேஷன் உல் இண்டஸ்ட்ரிலாம் வேஸ்ட்டு. வாட் யூ நீட் இஸ் clothing of salvation. உங்களுக்கு சால்வேஷன் தேவை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மேக் சென்ஸ். ஓகே, சிமிலர்லி if you look at the health point of view, they were very proud about their medical industry. So அவங்கக்கிட்ட God of course is explaining, என்கிட்ட இருந்து வாங்குங்க கண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாரு.
அதுவும் எஸ்பெஷலி கண்ணுக்கு. ஸோ ஹூ டஸ் ஹீலிங்? ஜெஹோவா ரஃபா. வி நோ தட் பார்ட்டில் ஜெஹோவா ரஃபா எப்போ பேர் வந்தது ஃபஸ்ட்டு? மோசே ஒரு பிரான்ச் பிட்டர் வாட்டர் மாறால போடும்போது இட் பிகம்ஸ் ஸ்வீட். அப்போ ஹீ டெல்ஸ், ஓ காட் ஹீல்ஸ். ஸோ அது ஈவன் வென் ஹீ டெல்ஸ், இட் இஸ் நாட் நார்மல் ஹீலிங். ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் தட் வாட்டர் பார்ட், which of course he later on it comes, it's used for healing. இந்த ஈஜிப்டுக்கு வந்த பிளேக் எல்லாம் உங்களுக்கு வராம பார்த்துக்கிறேன்லாம் சொல்வார்ல, காட் சொல்வார் அவங்க கிட்ட. Anyway, so that is in Exodus 15. We know that. So 100% God is our maker. Can he heal our broken bodies? 200%, no doubt about it. இல்லையா? கட்டாயம் he is able to heal. Let us have no doubt. But the meaning is far deeper. So that's what we are trying to understand. So you will see Old Testamentலையுமே ப்ராஃபட்ஸாக இருக்கட்டும், டேவிடாக இருக்கட்டும், சாம்ஸ்லையாக இருக்கட்டும், he doesn't கடவுள்கிட்ட ஹீலர்னு போய் நிற்கும் போது அவர் வெறும் பாடி ஹீலிங் மட்டும் கேட்கல. he is asking for a much more stronger meaning. He is telling, என்னோட சோலை ஹீல் பண்ணுங்க, என்னுடைய இனிக்விட்டிஸ்ல இருந்து என்ன சின்ஸ்ல இருந்து என்ன ஹீல் பண்ணுங்க. அந்த அந்த திங்கிங் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ தெர் ஆர் மெனி வேர்சஸ். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் வேர்ஸ். Psalm 41:4. He says, heal my soul, I have sinned. He does that because he's a healer, right? Okay, so on the healing. So same thing applies for 1 Peter 2:24. தெரிஞ்ச வசனம் இல்லை, வாசிச்சலாமா ஒரு வாட்டி? 1 Peter 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Yeah. So by his stripes we are healed. By the what I in my heart I feel, அவருக்கு நம்ம பாடியோடைய ஹெல்த்தை ஹீல் பண்ணுறதுக்கு கிராஸ் தேவையில்லை. மேக் சென்ஸ்? கிராஸுக்கு முன்னாலேயே கடவுள் எத்தனையோ பேருக்கு 41:4 கூட நல்லா இருக்கு. என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். எந்த வசனம் இது வாசிச்சீங்க இப்போ சொன்னா? 41:4. Yeah, 41:4. Yeah, it is about sins. So cross ஏன் தேவைப்பட்டுச்சு காட்க்கு? Why Jesus had to go through the cross? Cross is terrible. Why he had to go through the cross and death and tomb? ஏன்? That is for our sin. நம்மளுடைய பாடியோட ஹீலிங்க்கு அவர் அடிபடவே தேவையில்லை. Not required. அவர் when Jesus was walking on earth, he healed so many people. கிராஸுக்கு முன்னால். Correct. So if God wants, he can heal. நாமான ஹீல் பண்ணாரே. I mean, I can go on with examples. Cross is not necessary for bodily healing. However, for healing of the sins, for our rebirth, for us to become a believing Christian, to save us, cross தேவை. So let us use the cross for that. Yeah, let us go to God for that. Yeah, okay. So no wonder he's telling them this point. I can heal your eyes, guys. But what does the Bible talk about the blind? Who is blind? I think we have studied it before. Let me go tell you a little more. You all know the story about John 9 or a blind man. What a story தெரியும்ல? அவன் செய்த பாவமா இல்ல முன்னோர் செய்த பாவமா? Absolutely. John, you like that? Okay. So John, very important verse, correct. And John chapter 9 இருந்து நிறைய lessons படிக்கலாம். So திறந்து வச்சுக்கோங்க. So John 9:3 he tells, இந்த கஷ்டங்கள் வர்றதெல்லாம் யாரோ பாவம் பண்ணனால வந்ததுன்னு நினைக்காதீங்க. But it can be for God's glory. இல்லையா? The every hurdle, every problem, God can use it. So on the particular blind man, definitely God's works காட்டுறதுக்காக he was made blind. Okay, so John 9:3 அது இருக்கு. So later on we know God heals him. அவருக்கு சுகம் கிடைச்சிருது. இது நடக்கிறது வந்து ஒரு சாபத் டே. கரெக்ட்? சாபத் டே அன்னைக்கு யூத மக்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போ பெரிய ப்ராப்ளம்.
இங்க யாருக்கு? பாரிசீஸ் அவங்களுக்குலாம். ஐயையோ! சுகமாக்குனாரு ஓகே. பட் சாபத் அன்னிக்கா? அப்படின்னு ஒரே குழப்பம். ஸோ சிலர் வந்து இல்ல குணமாக்கியிருக்காருன்னா, ஹி இஸ் சம்மன் காட்லி பெர்சன் தான் அப்படின்னு சிலர் சொல்ல. சிலர் வந்து காட்லி பெர்சன்னா சாபத்த எப்படி அவரு பிரேக் பண்ணாரு? அப்படின்னு அப்படி சொல்ல. அப்படின்னு அங்க ஒரே குழப்பம். ஓகே. தட் இஸ் கோயிங் ஆன். அப்புறம் இவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சரி யார் அந்த ஹீல் ஆனவங்க நீங்க யார் அது உங்கள ஹீல் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ முதல்ல அந்த பிளைண்ட் மேன்ட்ட கேட்பாங்க, "நீ பிறந்ததுலேருந்தே பிளைண்ட் தானே, உனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சுச்சு?" அப்படிலாம் அவர்ட்ட கொஞ்சம் கேட்பாங்க. 17, 21 அப்புறம் அம்மா அப்பாட்ட கூப்பிட்டு கேட்பாங்க. அம்மா அப்பா ஒண்ணும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அவர் பெரிய மனுஷன் தான், வளர்ந்த மனுஷன். நீங்க அவர்ட்டயே கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. ஸோ ஈவன் தட் பிளைண்ட் மேன் டஸ் நாட் நோ who is Jesus. Meaning, this I like this lesson. He did not pray. He did not have any faith. He did not know who is Jesus, but God healed. It just shows அந்த நம்ம நல்ல ஜெபம் பண்ணனால எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. If God wills, it can happen. Yeah, right. But then again, this incident is completely for God to teach a lesson. ஒரு லெசன் டீச் பண்ணுறதுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஸோ இது யாருன்னு ஃபாரிசீஸ் ஆர் ட்ரைங், ஒன்றும் பண்ண முடியல. தென் கம்ஸ் ஒரு தியாலஜி லெசன் கொடுக்கறது யாரு? பிளைண்ட் மேன். ஓகே. ஓ இப்போ கண்டு தெரியிற மேன். அவரு ஃபாரிசீஸ்க்கு அட்வைஸ். ஓகே. ஏன் இப்படிலாம் மண்டே குழப்பிட்டு அவர் காடா இல்லையான்லாம் சொல்றீங்க? அது கட்டாயம் ஸ்பெஷல் பர்சன் தான். அது காட்லி பர்சன் தான். ஹீ இஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு அவர் அடிச்சு பேசுவார். அப்போ பாரிசீஸ்க்கு கோவம். நீ நீயே ஒரு பாவி, நீ எங்களுக்கா பாடம் சொல்லி கொடுக்குறலாம் ஒரே கோவம் வந்துடும் அவங்களுக்கு. அண்ட் தென் he meets Jesus again and Jesus tells, do you believe in the Son of God? And the blind man says, who is that? ஒன்றும் தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கிரிப்சர் தெரியல. அந்த மாதிரி பர்சன் இல்லை. இஸ் a total non-believer. Somebody who doesn't know that. And then Jesus tells, I am the Son of God. I healed you. நான் தான் உன்னை எடுத்தேன். So he says, yes, I believe. Yeah, so he gets saved in that part. So that happens. அப்போ இந்த ஃபாரிசீஸ்க்கு இன்னும் குழப்பம் மாறலை. ஓகே. they are still confused. அப்போ they are telling, என்ன இப்போ யார் ஜீசஸ்ன்னு தெரிஞ்சா கண்ணு தெரியும்னாக்கா இப்போ நாங்கள்லாம் பிளைண்டா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. ஸோ யூ கேன் ரீட் தட் பார்ட். John 9:39 to 41 வாசிச்சுக்கோங்க. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடரா இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலைத்து நிற்கிறது என்றார். Okay. So in the verse 41, please note, and the blindness, and when Jesus is talking, it is not of the body. இல்லையா? அந்த பிளைண்ட குறிக்கல. He's talking about spiritual blindness. Right? இப்போ the problem with Pharisees என்ன? அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்சர் கரைச்சி குடிச்சிருக்காங்க. They know everything. அவங்க they live their lives to learn scripture. அப்படி இருக்கிற ஒரு கூட்டம். அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? தங்க மனசுல எங்களை விட பெட்டர் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. எனக்கு தெரியாத வசனங்களா, எனக்கு தெரியாத வேதமா அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. அப்போ வாட் ஆர் தே திங்கிங்? வி சி, எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைக்கும் போது when you are that, அதான் அந்த ஹிப்போக்ரசி, ஃபேக், தப்பானதை நினச்சிட்டு அதில் ஸ்டேபிள், அதுதான் ஃபவுண்டேஷன் நினச்சிட்டு அதில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அது ராங். அதுதான் ஹீ சேயிங். அப்போ உங்க பாவம் உங்ககிட்டே தான் இருக்கும். Only when you know I am a sinner, there is some remedy, ஒரு ரிப்பேர் பண்ண முடியும். This is what he tells in Beatitudes. Blessed are the poor, blessed are those who mourn. So blessed are the poor in spirit. Holy Spirit இல்லையேன்னு வருத்தப்படுறவங்க, those who mourn, அவங்களுக்கெல்லாம் blessing. I am fine, I am rich. இந்த இப்போ இதில் இருக்கே,
Laodicea people are thinking we are rich. அப்போ Jesus is telling, no, you are miserable, you are wretched. என்னைக்கு அது விளங்குதோ அப்போதான் you get salvation. Then only you will run to Jesus. இது பத்தாது, எனக்கு இது எனக்கு என்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்கு அப்படின்னு விளங்குனாதான் we will be redeemed. Problem with Pharisees was that they are thinking they are in a good place, safe place, even when considered with God's eyes. அப்படி கூட ஸ்பிரிச்சுவலாக கூட நாங்கள் நல்ல நிலைமையில இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அகெயின் லைடேசி ஆட்டிடியூட் ரொம்ப நம்ம சர்ச்சுகளில் உண்டு இல்லையா? வி திங்க், ஓ ஐ எம் அ ஜீசஸ் வர்ஷிப்பர், நான் சர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக போயிட்டு வந்துட்டுலாம் இருக்கிறேன், ஸோ ஐ எம் இன் அ குட் பிளேஸ். ஸோ ரொம்ப ரொம்ப டீப் படிக்க வேண்டிய விஷயங்கள், ரைட்? ஸோ அஸ் லாங் அஸ் வி திங்க் I am blind, I have no sin, and I am not blind, I can see everything, அப்படின்னு நினச்சோன்னா sin remains. We have a problem. Okay, Jesus neata chalitar, right? They are spiritually, they are blind. Okay, okay. So there are, again, this is not in one place, this is not in one event, in one place in Bible. As always, major truth multiple locationsல இருக்கும் இல்லையா? ஸோ நாட் அண்டர்ஸ்டாண்டிங் காட், அதுதான் பிளைண்ட்னஸ், அதுதான் கண்ணு தெரியாமல் இருக்கிறது. யா, கடவுளை பற்றி தெரியாமல் இருக்கிறது தான் குருடர்கள், ரைட்? ஓகே, ஸோ இந்த வசனங்கள் டைம் என்னாச்சு பார்க்க. ஓகே, ஸோ okay, so Jeremiah 5:21, without understanding, who have eyes and see not, who have ears and hear not. ஆமாம், இல்லை? அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க தான் ஆர் கன்சிடர்ட் பிளைண்ட். ஐசையாவில் இருக்கு, they keep on hearing but they don't understand, they keep on seeing but they don't see. Isaiah 6:9. Psalm 82:5ல அவங்களுக்கு விளங்குறதும் இல்லை, they do not know nor do they understand, they walk in darkness, all the foundations of the earth are unstable. நம்ம எது ஸ்டேபிள்னு நினைக்கிறோம்? நம்ம ஒர்க், நம்ம ஸ்டேட்டஸ், நம்ம வீடு, நம்ம படிப்பு, நம்ம ஆல் தட் இஸ் அன்ஸ்டேபிள், ரைட்? ஸோ we need to understand that. ஆமாம், ஃபேரிசீஸ்க்கு திட்டு வரும் போதும் யூ ஆர் பிளைண்ட் கைட் அப்படின்னு திட்டுவார். ஓகே, ஸோ எஃபிஷியன்ஸில் பால் சொல்வார், don't be in darkness. So this is in Ephesians 4:18ல கடவுள் தெரியாதவங்க தான் டார்க்னஸில் இருக்கிறாங்க, பிளைண்டாக இருக்காங்க. ஓகே, அது மட்டும் வாசிக்கிறீங்களா? Ephesians 4:17-18. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடிதத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி தங்கள் காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்ல இன்னும் கொஞ்சம் அப்புறம் பிளைண்ட்னஸ் ஆஃப் தேர் ஹார்ட் வரும், இருக்கட்டும். ஸோ த பாயிண்ட் இஸ், கடவுளை தெரியாம, கடவுளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம, நோ பண்ணாம, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருக்கிறவங்க எல்லாம் டார்க்னஸ். அது வரைக்கும் கிளியர், ரைட்? நாட் அண்டர்ஸ்டாண்டிங் காட் இஸ் டார்க்னஸ். அப்போ ஆப்வியஸ்லி நோயிங் காட் இஸ் லைட், இல்லையா? கண்ணு திறக்கப்படுறது வந்து நோயிங் காட். ஜீசஸ் தன்னுடைய அஜெண்டா சொல்வாரே, ஐசாயா, புக் ஆஃப் ஐசாயா வாசிப்பாரு, லுக் 4:18ல இருக்கு. ஸோ அப்போ சொல்லும் போது கூட சொல்லுவார், ஐ ஹவ் கம் டு ஓப்பன் த ஐஸ் ஆஃப் த பிளைண்ட், விளங்க பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், ஐ ஹவ் கம் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ கூட வாசிச்சோம் இந்த ஃபேரிசீஸ்ட், ஃபார் ஜட்ஜ்மெண்ட் ஐ ஹவ் கம் இன் டு திஸ் வேர்ல்ட் தட் தோஸ் ஹூ டு நாட் see மே see. ஸோ இந்த பிளைண்ட்னஸை நீக்கிறதுக்கு, ஜீசஸ் பற்றி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு புத்தி கொண்டாரு, right? Okay. Paul explains again. அது வாசிக்கிறீங்களா? 2 Corinthians 4:6 மட்டும், அது மட்டும் வாசிங்க. 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை
பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தனது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களே பிரகாசித்தார். லைட் என்னது? Light of knowledge of glory of God. Correct? So knowing God. Yeah. So அறிவாகி ஒளிவை. so knowing God is light. So now we can understand what is Jesus offering as கண்ணு மருந்து to Laodicean people. முதல்ல என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. Right? துணிக்கு என்ன சொன்னாரு? Get saved. And now he is telling, know who I am. நான் யாருன்னே தெரியாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. ரைட்? ஓகே. சிமிலர் verses are there. Paul writes to different people. இருக்கட்டும். ஓகே. So when Jesus is addressing Laodicea, அவர் திட்டும் போது என்ன சொல்றாருன்னு பாருங்க. Revelation 3:17. That you are நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்கிறபடியால் நான் So now he is telling, I'll make you see. நீங்க பிளைண்டா இருக்கீங்க. I'll make you see அப்படின்னு 4ல ஆஃபர் பண்றாரு. He's being so kind and merciful. He's offering. இல்ல, I will give you கண்ணு மருந்து, eye salve, that you may see. Yeah, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. So அதான் இன்வைட் பண்றாரு. ஓகே. So we have no time. This is again I think நம்ம வேற செஷன்ஸ்ல நிறைய படிச்சிருக்கோம். So I'm going to go through it very fast. Okay. அதை முடிச்சிட்டோம்னா நம்ம we'll finish Revelation 3:18 நம்ம முடிச்சிடலாம். Okay. So we saw about the clothing, second point. Third point, கண்ணு மருந்து we saw. The first point is refined fire, gold. Right? அவங்க சொத்தை நம்பிட்டு இருக்காதீங்க, என்கிட்ட வாங்க அப்படின்ட்டு. So we know this is a fire which is not judgmental. Refining fire is not judgmental fire. Judgmental fire will destroy. In the fire is going to make them better. So it is little different kind of fire. Little bit like disciplining, little bit like pruning. செடியை ப்ரூன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சம் கிளைகளை உடைச்சு விடுவாங்க. இல்லை, they'll cut away some branches. ஸோ கட் பண்ணுற போதுன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் ஏதோ கெட்டது மாதிரி தோணும். பட் இட்ஸ் ஆக்சுவலி ஃபார் த குட். இல்லை, சேம் திங் வித் கோல்டு. ஃபயருக்குள்ளே போடும் போது அச்சிச்சோ பாவன்ற மாதிரி இருக்கும். பட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் போகிறதுக்காக தான் அதில் போடுறாங்க. ஸோ இந்த ரிஃபைனிங் ஃபயர் இஸ் ஃபார் மேக்கிங் இட் பெட்டர், நாட் டு டிஸ்ட்ராய். ஓகே. மேக்கிங் இட் பெட்டர் எப்படி? மோர் லைக் ஜீசஸ் மாதிரி ஆகிறதுக்காக he is using, we are made to be refined. இஸ்ரேலுக்கு ரிஃபைன்மெண்ட் நிறைய வாட்டி நடந்திருக்கு. இந்த டிசிப்ளினிங் has happened a lot. பர்சனல் லெவலில் ஒரு ஹியூமன் சிங்கிள் பர்சன், நாட் அ கம்யூனல். இப்போ இஸ்ரேலுக்குனாக்கா ஆஸ் அ கம்யூனிட்டி நிறைய பேருக்கு, இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி ஆஸ் அ கண்ட்ரி அவங்களுக்கு நிறைய பாடங்கள்லாம் இருந்தது. இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் to be pruned and becoming more and more his likeness is also there. யோபு கூட சொல்வார், நான் இந்த கஷ்டம்லாம் படுறேன், ஆனால் பாருங்க நான் அப்படியே ரிஃபைன் பண்ண கோல்டு மாதிரி சூப்பராக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார். லைக் he knows that இந்த டெஸ்ட்டில் என்னோட ஃபெய்த்துக்கு ஒன்றும் ஆகாது. மை ஃபெய்த் will still be strong. பட் மேபி காட் இஸ் அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டில் ஏதோ பெட்டர் ஆக்குறாரு. மேபி பேஷன்ஸ், மேபி செல்ஃப் கண்ட்ரோல், மேபி அந்த பாயிண்ட். ரைட்? ஸோ அந்த லெசன். So that we know. So Peter, when he's talking to Christian believers, he tells your faith will only become stronger. இந்த மாதிரி refine பண்ணும்போது don't worry about it. This only will make you better Christian அப்படின்னு சொல்லுவார். In case you want to know who is the refining fire, அது யாருன்னு தெரியும்னா, it is there in Malachi 3:1-4. வாசிச்சு பாருங்க. அது கொஞ்சம் it will take some time. I'm not going to take that time now. It's just interesting. நான் படித்தேன், அதனால் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த ரிஃபைனிங் ஃபயர்னால நம்மளை பெட்டர் ஆக்குனா அந்த கோல்டு மாதிரி we are not dependent on the earthly gold, but we are
more focused on purer heart, more useful for the Lord, unlike the Laodiceans. அவங்க அப்படிதான் இல்லை, யூஸ்ஃபுல் பிலீவர்ஸாக இல்லாமல் இருக்காங்க இல்லையா, ஒர்க் இருக்கிற ஃபெய்த்ஃபுல் கிறிஸ்டியன்ஸாக இல்லாமல் இருக்கிறாங்க. அது மாறுறதுக்காக பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட் வசனம் பியூட்டிஃபுல். Revelation 3:19. What is Revelation 3:19? நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. So he's telling, don't think இது பனிஷ்மெண்ட் மாதிரி நினைக்காதீங்க. நான் யாரை லவ் பண்றேனோ அவங்கள தான் இந்த மாதிரி ரிஃபைனிங் ஃபயர்ல போடுவேன். மேக் சென்ஸ் இல்லை? இந்த டிசிப்ளினிங் happens only this. So verse இதுக்கு முன்னாடி உள்ள 18 verse continuation. அந்த refining fire, go through it. பண்ணுங்க, ப்ரூன் பண்ணுங்க, ஃபயர்ல போட்டு become purer, because when God is doing that, he is doing it out of love. பயப்படுறதுக்கு இல்லை. This is not like punishment. This is not judgmental. This is to make them better. Fantastic இல்லை? சர்ச்சுக்கு ரொம்ப வெரி வெரி நைஸ் வர்ஸ், வெரி நைஸ் வர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் தான் இந்த verse 20 பார்த்துருங்க. அதையும் Revelation 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஸோ இவ்வளோ சொல்லிட்டு வந்திருக்க ஜீசஸ், ஓகே, ஆமேன், ஐ எம் த ட்ரூ விட்னஸ், ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் சொன்ன அந்த ஜீசஸ் என்ன ஹைலைட் பண்ணுறாரு? லயோடிசியா சர்ச்சு கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சர்ச்சுக்குன்னு வந்துட்டு போகிறீங்க, ஆனால் நீங்கள் ரியல் கிறிஸ்டியன்ஸ் இல்லை. அந்த பாயிண்ட் தான் ஹைலைட் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு அவங்க இல்லைன்னா, ஜீசஸ் சர்ச்சிலேயே இல்லை, ஹீ இஸ் அவுட் சைட். He's still knocking on the door, waiting to come inside. He's totally out. அதனால தான் இந்த சர்ச்சுக்கு டாக்டரின் பற்றி பேசலை, லவ் பற்றி பேசலை, ஃபால்ஸ் டீச்சர் அதெல்லாம் பேசலை. முதல்ல நோ மீ, கெட் சேவ்ட், அங்கே வரார். கரெக்ட் தானா? யா, அந்த யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் சால்வேஷன், க்ளோதிங் கொடுக்கறது, ஸோ கெட் சேவ்டு, கண்ணு மருந்து கொடுக்கறது, ஃபஸ்ட்டு நோ மீ, என்ன பாருங்க ஃபஸ்ட்டு, நான் முதல்ல என்ன உள்ள வர வைங்க. ஸோ தட்ஸ் த ஃபைனல் பாயிண்ட். நான் என்னையே வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க, ஆனால் கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, சர்ச்சுக்குன்னு கேதர் பண்ணுறீங்க அப்படின்றத ஹீஸ் ஹைலைட்டிங். ஸோ திஸ் இஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் who are not saved at all, but they are attending church. Yeah, there will be believers who are saved ஆனால் சறுக்கிடுவாங்க. வாட் ஐ மீன், லைக் ஒரு வேளை கெட்ட ஹேபிட்டாக இருக்கலாம், ஆர் கோபப்பட்டுட்டாங்களா இருக்கலாம், இல்லாட்டி காசிப் மாங்கஸாக இருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், அந்த தப்புகள் நடக்கும். பட் தேட் இஸ் நாட் திஸ். அது God is going to correct you, and Holy Spirit will bring you back into the lane when you repent, when you realize. He'll help you realize, then you repent and you say sorry and you come back. இல்லையா, நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும்னு ஜெபம் பண்ணோம். We do that. That is sanctification. Sanctification will happen throughout. That is வேற பாயிண்ட். இது பாயிண்ட் நம்பர் 1, சால்வேஷனே நடக்காம கிறிஸ்டியன்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ அப்ளிகபிள் டு ப்ரெசன்ட் ஏஜ். ஓகே, ஸோ இந்த கதவை தட்டுற ஜீசஸ் படம் இஸ் அகெயின் நாட் ஃபார் நான்-பிலீவர்ஸ். இட் வாஸ் சப்போசட்லி ஃபார் த சர்ச். பிலீவர் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற பிலீவருக்கு he is telling first know me. Okay, so that is Laodicea church. I'll end now. Next month, next time when we gather, I want to look at the quickly at the history of the church. In the 7 church map பண்ணலான்னு பார்த்தோம்ல, we will do that next time. Okay, I prepared, but we don't have time today. All right, any comments, Pa?
So this is the chart, we were all discussing it. The 7 points, 7 churchum போட்டு fill பண்ணலாமா? ஈஸியா பண்ணலாம். Okay, எல்லாரும் நீங்களா பண்ணுங்க. Instead of looking at the screen, it's part of learning. Definitely it is useful. Revelation is the only book which says, read me or listen to me, I am a blessing. அப்படின்னு சொல்கிற ஸ்கிரிப்சரே அதுதான். பட் இந்த புக்கு ஸ்பெஷலாக ஒரு பிளெஸிங் வேறு இருக்குது. அதனால் ஒர்க் ஆன் இட். இட் இஸ் டெஃபினெட்லி வில் பி அ பிளெஸிங். அதனால் இந்த சார்ட் வந்து அப்படி தான் பண்ணேன். நம்ம 7 பாயிண்ட்டு 7 சர்ச்சு போட்டு எழுதிட்டே வந்தோம்னா நல்லா தான் இருக்கும். ஓகேயா? ஸோ ஒர்க் ஆன் இட். நம்ம இதுவும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். And then we will concise everything together. Okay. Any other comments, Pa? Okay. ஒன்றும் இல்லைன்னா ஐரன் ஆன்ட்டி ப்ளீஸ் ஜாம் பண்ணுறீங்களா ஆன்ட்டி? Okay, Ma. Father God, we thank you, Master, for this lovely time we had together, oh God. It's a small group of people, oh God, who joined together to know more about you. We thank you and praise you for this evening. Thank you for having helped Pamela to spend time with us and to explain, oh God, what you expect from us, Father. Thank you and praise you for all the revelation that she showed us, Master, with regard to the book of Revelation. The church in Laodicea, Father, we thank you and praise you. Thank you, Lord. It's so more very, very relevant to our own life, oh God, at this time of our existence, Father. Thank you and praise you for putting a light into our life, oh God, to look within ourselves what we are, whether we are lukewarm or Father God, so that we could be able to become warmer with your presence, Father, with your light shining in us, Father God. We pray, Lord, that you will help us not to become wretched, not to become pitiful, oh Father God, but we pray, Lord, that your mercy and your love will continue to be on us, oh God, and you will help us. You will help us to realize wherever we have gone wrong, Father, because you are a refining fire when you come into us, oh Father. We pray for your Spirit to live in each one of us as we learn about your word, oh God, that it will refine us and we will be more like you, Father. We pray, Lord, that we should let you in, Father, even before you knocked our doors. We pray that we should become transformed to be your children, Father God. Take full control of all of our lives, God, as we spend time learning about your word, learning more about you, learning more about the purpose that you have for each one of us. We pray that we will be transformed for your glory to be manifested through our lives, Father. We come now, Lord, at your feet for the life that was lost in Pramala's family, Father. We thank you and praise you for Reuben's wife, Master, for her life, for all that she has meant to that family, Father, for whoever knows her, for her family from which she has come, oh God, and to which she has gone into, Father. We thank you for her life. We thank you for all that she has contributed in this world, oh Lord, for the glory of thy name, Father. We pray, Lord, that you will be with Reuben especially, that you will bless him, you will give him the wisdom to find you in a new way, Lord, that it will be a light to him, oh God. Whatever he has lost, oh Father, should not be a thing that he should regret and mourn over, oh Lord, but he should find your love in all of it, oh Father God. We pray for the children. We pray for the 2 sons and the daughter, God, that you will give them the consolation. You will bless them, Father, and lead them into a great future. And you will give them the hope that is necessary in them, Father. Speak to them and be with them, God. Pray for the parents, both of hers and Reuben's. We pray, Lord, that you will bless them. You will show them their way also, as they are also old, Father, that we have to learn a lot from them as well, oh Father. We pray, Lord, that you will give them the comfort and the wisdom to go through this period, come out more stronger for the glory of thy name, Father. We thank you, Lord, for using Pamela and John so mightily, Father God. We thank you and praise you. Thank you for the interest that Pamela takes to show us, to expound the word of God to us, Father. We pray for your continued blessings, and you will help her also to come back to do at the right and proper time. Continue to do
work for your glory, God. Mm. All that she's involved in your ministry, we pray that your blessings will be on her. Bless John's job as well. Continue to lead him and guide him. Bless all of us, Father, who are gathered here as we retire for the home and for the sleep, oh God. We pray that we will all have a good night's sleep, go to church, get more strength, renew our faith walk to live for your glory, God. We pray, Lord, that you will help us all till in all that we need, that you will guide us and you will give us wisdom in all that we need to do. Let our lives be a glory to your name and help us to see each other once again for the next Bible study, oh Father, during the next week. In Jesus' precious name, we commit everything at your feet, what we have asked. Amen. Amen. Thank you so much, Auntie. Thank you, Ma. Thank you. Thank you, Pamela. Okay, thanks.